ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வரக வாசிக்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவரை அழைத்து வானத்தை பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடியுமோ, கடற்கரை மணலை பார், உன்னால் என்ன கூடுமோ, அவ்விதமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாம் வானத்தை பார்த்தார், பூமியை பார்த்தார், அவர்கள் என்ன மாற்றம் ஒன்றுமே இல்லையோ, அதுபோல சாராளிடத்திலும் எந்த மாற்றமும் காணப்படவில்லை. ஒரு நாள் தேவதூதர்கள் ஆபிரகாம் வீட்டிற்கு வந்து, உற்பவ காலத்திலே உன் மனைவி ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள் என்று சொன்னவுடனே சாராளுக்கு அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சிரிப்பும் நகைப்பும். காரணம், நான் ஒரு கிழவி, என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவன், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனதின் அப்பேரிலே எப்படி இன்பம் உண்டாகும் என்று சரீர பலவீனத்தை எண்ணி அவள் சிரித்தாள். இந்த அநேகர் இப்படித்தான் சூழ்நிலைகளை வைத்து தங்களை தேற்றிக் கொள்கிறார்கள். அதன் மூலம் தேவன் வல்லமையை அற்பமாக எண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, திருமணம் முடித்த ஒரு இளம் தம்பதியினர் 7 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் காணப்பட்டார்கள். அவர்களுக்காக அநேகர் ஜெபித்தார்கள். ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். அதுபோல குழந்தையை கொடுத்தார். அதே தேவன் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அந்த வார்த்தையை விசுவாசித்தார், தன்னை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணித்தவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தையை முருக பற்றி கொண்டு வாழ்ந்தவராய் காணப்பட்டார். அப்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து வாழ்கின்றதான பொழுது கர்த்தர் நிச்சயமாய் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், அது என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நிச்சயமாக கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தகப்பன். அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக பரிபூர்ணமாய் தாழ்த்துங்கள். தெய்வ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. தம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். என் தேவன் இன்றும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறேன். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. என்ன காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தின் மீது கர்த்தாவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், நம்முடைய கிருபை இறங்கட்டும். அப்பா, நீ அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக என் தகப்பன் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் தகப்பன் நிறைத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.